all the prayers that you've been praying for this network are not going to waste. இந்த தொலைக்காட்சி சேவைக்காய் நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் அனைத்தும் ஒருபோதும் வீணாக போகிறதில்லை. God has given us wonderful co-workers and technicians. அற்புதமான உடன் ஊழியர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். Who are also multi-talented. பல நிறைகளில் பல்முனை தாளந்துகள் நிறைந்த திறமைசாலிகளையும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். Among the many testimonies that we have received, நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக சாட்சிகளுக்குள் I'm going to read to you a few that were very, very interesting. மிக சுவாரஸ்யமாய் இருந்த சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். That does not mean other testimonies are not interesting. இப்படி சொல்வதனால் மற்ற சாட்சிகள் அவ்வளவு சுவாரஸ்யமாய் இல்லை என்று அர்த்தமில்லை. If I go on reading all the testimonies, எல்லா சாட்சிகளையும் நான் வாசிக்க செல்வேனானால் you may not get time to hear the word of God. தேவ வார்த்தையை கேட்க உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடும். So remember one thing. ஆகவே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். As soon as tonight's meeting is finished, இன்று இரவு கூட்டம் முடிந்த உடனே send us your feedback. உங்களுடைய கருத்து களஞ்சியங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். Tonight another wonderful glory of God is going to break forth in your home. இன்று இரவும் மீண்டும் ஒரு முறை கூட அற்புத தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே வெடித்து பரவ இருக்கிறது. Something new that you are going to experience that has not happened in the past 2 days. கடந்த 2 நாட்களாக நடந்திராத ஏதோ புதுமையான ஒன்று இன்று இரவு நடக்கும். When the man of God is going to preach and prophesy, தேவ மனிதர் பிரசங்கித்து தீர்க்க தரிசனம் உரைக்க துவங்கும் போது, you are going to see the heavens opened before you. உங்கள் கண்களுக்கு முன்பாக பரலோகம் திறக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். Many of you are going to see angels of God ascending and descending right in your own home. உங்களில் அநேகர் உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்கி வருகிறதை காண்பீர்கள். Many of you are going to see the Lord Jesus Christ walking in your home. உங்களிலே அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வீடுகளுக்குள் நடந்து உலா வருவதை காண்பீர்கள். Many of you are going to get a powerful touch from the Almighty God tonight. உங்களிலே அநேகர் இன்று இரவு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையான தொடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். All this will happen not at the end during the prayer time. இவைகள் அனைத்தும் ஜெப நேரத்தின் முடிவில் நடக்க போகிறதில்லை. But even during the message, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நடக்கும். when the prophet God is speaking, தேவனுடைய தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கும் போதே you are going to be filled with powerful unction from the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வல்லமையான அபிஷேகத்தின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will be literally be carried and be jumping up and down. எழுத்தின்படியே நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு தூக்கி மேலும் கீழுமாய் குதிக்கும்படி செய்யப்படுவீர்கள். This is what God is going to do. இதைதான் தேவன் செய்ய போகிறார். So